திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் காவலர்கள் காயமடைந்திருக்கின்றனர். ரவுடி அழகுராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் அருகே அழகுராஜா என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற காவல் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் என்கவுண்டர் ஆனது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற வாகனத்தில் சில நாட்களுக்கு முன்பு ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற காவல் வாகனம் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், தற்பொழுது என்கவுண்டரில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் காவலர்கள் படுகாயமடைந்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. வெள்ளைக்காளி என்பவர் மிகவும் பல்வேறு கொலை, கொள்ளை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர். அவரை கைது செய்து திருச்சி மற்றும் கோயம்புத்தூர், திண்டுக்கல் போன்ற சிறைகளில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக அந்த வெள்ளைக்காளி என்பவரை சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. மேலும் அவருக்கு தொடர்புடைய பல்வேறு வழக்குகளில் அவர் முக்கிய குற்றவாளியாக இருந்ததால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் சென்னை புழல் சிறைக்கு அழைத்து சென்ற போது பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே காவலர்களும் மற்றும் அந்த குற்றவாளிக்கும் உணவு அருந்துவதற்காக வாகனத்தை நிறுத்தினார்கள். அப்போது அந்த போலீஸ் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த 2 கார்களில் வந்த 15க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அந்த போலீஸ் வாகனத்தின் மீது அந்த வெள்ளைக்காளியை கொலை செய்யும் முயற்சிற்காக நாட்டு வெடிகுண்டை வீசி தாக்குதலில் ஈடுபட்டார்கள். இதில் தற்காப்புக்காக போலீசார்கள் அப்போதே துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதனால் அந்த மர்ம நபர்கள் அனைவரும் தாங்கள் வந்த வாகனத்தை விட்டுவிட்டு தப்பித்து சென்றார்கள். இது குறித்து மங்களமேடு போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். பின்பு அடுத்த நாள் சென்னையிலிருந்து உயர் அதிகாரிகள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார்கள் பாதுகாப்புடன் வெள்ளைக்காளியை மீண்டும் சென்னை புழல் சிறைக்கு சென்று அடைத்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்து போலீசார்கள் விசாரணை தீவிரமாக மேற்கொண்டு வந்ததில் அந்த நாட்டு வெடிகுண்டு வீசி மற்றும் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தியதில் முக்கிய குற்றவாளியாக அழகு ராஜாவை நேற்றைய தினம் கைது செய்தார்கள். அவர் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்திய பிறகு ஏற்கனவே அந்த மங்களமேடு, அதாவது திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே அவரை அழைத்து சென்று அவர்கள் வந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காகவும் மேலும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காகவும் காவல்துறையினர் அழகுராஜாவை அங்கு அழைத்து சென்ற போது தான் மறைத்து வைத்திருந்த அந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களால் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் தற்காப்புக்காக மங்களமேடு போலீசார்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் அழகுராஜா சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த ரவுடி அழகுராஜா தாக்குதல் நடத்திய போது குன்னம் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் பலத்த காயங்களுடன் தாக்கப்பட்டதால் அவர் தற்போது பெரம்பலூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த சம்பவ இடத்தில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் திருமாந்துறை மங்களமேடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த அழகுராஜா உடலை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். வழங்கியமைக்கு நன்றி தீபன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? 1 பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.